அம்மாவாக ஓவியாவும், அக்காவாக ரச்சனா, தங்கச்சியாக சரண்யா, பிரியாவாக கலைச்செல்வி, தம்பியாக ஜெயபிரணவ் கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க வருகிறார்கள். கண்டுகளிப்போம். அக்கா அக்கா இங்க பாரு, புது பலூன், பெரிய சாக்லேட். என்னது இதெல்லாம்? யாரு கொடுத்தாங்க? அதுவா, பக்கத்து வீட்டு மாமா கொடுத்தாரு. யார் எடுத்து கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. வீட்டுல மட்டும்தான் வாங்கணும். இரு, நான் போய் அப்பா கிட்டே சொல்றேன். யாருக்கும் மறைக்கல. அவனே இப்படிதான் இருக்கான். தூக்கிட்டு போய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னாரு. திரும்ப இப்படி தூக்கிட்டு போனாரா? அப்புறம் என்ன, அது பேட் டச் அக்கா. பேட் டச்சும் இல்ல, குட் டச்சும் இல்ல, நோ டச்னு தானே உங்க மிஸ் சொல்லிருக்காங்க. உன்னை தொட்டு பேசக்கூடாது, இருட்டான இடத்துக்கு தனியா இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. சரி அக்கா. வேற என்னக்கா பண்ணணும்? சத்தம் போட்டு கத்தணும், யாரையாச்சும் உதவிக்கு கூப்பிடணும். அக்கா அக்கா, உன் லேப்டாப் கொஞ்சம் எனக்கு கூட. எதுக்கு? திரும்படாரே. அது ஒண்ணும் இல்லக்கா, நெக்ஸ்ட் வீக் எங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்க்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அதனால நீ உங்க காலேஜ்ல செய்த ப்ராஜெக்ட்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாக்கா. ஆனா என்னோட லேப்டாப் ஃப்ரீயா யூஸ் செய்துட்டு இருக்கா, போய் அவகிட்ட கேட்டு பாரு. ஹலோ பிரியா. வரவே மாட்டேன்டாரு ஸ்கூல். ஆமா, எப்ப பாரு லேப்டாப் நோண்டிக்கிட்டே கூடி. லேப்டாப்பை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்து. பசங்க கூட விளையாடுறதான் சீட்டிங் பண்றாங்க, அதனாலதான் நான் கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுறேன். உனக்கு விஷயமே தெரியாதா? நேற்று தான் எங்க காலேஜ்ல சைபர் கிரைம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் செய்தாங்க. அப்படி என்ன சொன்னாங்கன்னா, அந்த ப்ரோக்ராம்ல லேப்டாப், டேப், மொபைல் இதெல்லாம் நம்ம சேட், கேம்ஸ் விளையாடும் போது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் செய்து நம்மளோட பர்சனல்